அறிவார்ந்த பணியின் ஆசி. இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது என்றான். ஆதியாகமம் 30:30. யாக்கோபு தன் மாமனார் லாபான் வீட்டில் பல ஆண்டுகள் கடினமாக உழைத்தார். இந்த உழைப்பு பொது உழைப்பாக மாறியது. யாக்கோபு தன் சொந்த ஊருக்கு குடும்பமாக செல்ல விரும்புகின்றார். ஆனால் லாபான் இதை விரும்பவில்லை. ஆகவே ஒரு நாள் யாக்கோபு, இனி நான் என் குடும்பத்துக்காக சம்பாத்தியம் பண்ண வேண்டும் என்றார். உழைப்புக்கு ஊதியம் என இருவரும் ஒப்பந்தம் செய்தனர். ஆடுகள், புள்ளி, கலப்பு நிறம், வரி உடையவை அனைத்தும் யாக்கோபுக்கு, மற்ற நிறங்கள் லாபானுக்கு என்பதே அந்த ஒப்பந்தம். மாமனாரால் ஏற்பட்ட பல்வேறு நெருக்கடிகளிலும் யாக்கோபு தன் பணிகளில் அறிவார்ந்து செயல்பட தொடங்கினார். தன் அறிவையும் கடின உழைப்பையும் பயன்படுத்தினார். செல்வத்தில் மிகவும் விருத்தி அடைந்தார். திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரர்களும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடைய சீமானாக வளர்ந்தார். ஆதியாகமம் 30:34. யாக்கோபின் கடின உழைப்பும் நேர்மையும் அவரது இரு கண்களாக அமைந்து சரியான பாதையில் அவரை நடத்தியது. அவருக்கு இருந்த குடும்பத்தை பற்றிய பொறுப்புணர்வு அவரை ஒரு சிறந்த அறிவார்ந்த பணியாளராக மாற்றியது. அறிவார்ந்த பணிவிடையின் ஆசையை ஆண்டவரால் அவர் பெற்றுக்கொண்டார். ஜான் டி ராக்பெல்லர் அமெரிக்காவில் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் முதலில் வைக்கோல், தானியங்கள், இறைச்சி ஆகியவற்றை வியாபாரம் செய்து வந்தார். பின்னர் பெட்ரோலிய பொருள் சந்தையில் தனது அறிவார்ந்த பணிகளால் மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தி தனது 33வது வயதில் அமெரிக்காவின் பெரும் பணக்காரர் மற்றும் தொழில் அதிபராக உயர்ந்தார். நாம் நமது கடமைகளில் அறிவார்ந்தவர்களாகவும் நேர்மையானவர்களாகவும் செயல்படும்போது கடவுள் அதன் பலனை நன்மையாக அருளுவார். ஜெபம். அனைத்து அறிவுக்கும் ஆதாரமான ஆண்டவரே, எங்கள் பணிகளில் உமது அறிவுடன் செயல்பட்டு நன்மை காண அருள்தாரும். ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.